அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு எனக்கு ஏற்பட்ட இன்ட்யூஷன்ஸ், தட் இஸ் இன்ட்யூஷனில் சில உள்ளுணர்வில் வர்றதை பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்க விஷயம் இன்டர்பிரட்டேஷனா, காப்பிங்கா, அல்லது ஸ்பார்க்கா, அல்லது ஹேப்பனிங்ஸா, இதெல்லாம் எப்படி ஏற்படுகிறது? உதாரணமாக திருக்குறளில் இருக்கக்கூடிய அந்த 1.25 வரியை நம்ம படிக்கும்போது, அந்த 1.25 வரியில் நுண்ணிய நூல் பல கற்பினும் அப்படின்னு, அந்த நுண்ணிய நூல் பல கற்பினும் கற்க கசடர கற்பவை கற்றபின், இது 2000 வருடமாக ஏன் நிற்கிறது என்பதை நான் ஆய்வு பண்ணி பார்த்தேன். நாம் எல்லோரும் படிக்க முடியலை. தமிழர்களாக இருக்கக்கூடிய நாமளே, முழுசாக தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்க நாமளே படிக்க முடியலை. அதை படித்து வாழ்கிறதில்ல. பட் அது நீங்கள் என்னுடைய ஆய்வு என்னென்னா, அது அழியலை. எந்த அழியலை? அந்த 1.25 வரி அழியலை என்னமோ. அது யாரும் தூக்கி போட முடியலை. பட் இதோட நிறைய லிட்ரேச்சர்ஸ் காணோம். வரலாற்று உண்மைகள் சொல்கிறாங்க. பட் நமக்கு என்ன கான்செப்ட்னா, ஏன் இது ஸ்டில் இஸ் நம்மள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்குது? இப்போ தஞ்சை பெரிய கோவில் கட்டியிருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த என்ஜினியரிங் இருக்கு இல்லைங்களா, அந்த என்ஜினியரிங்கை யாருமே பண்ண முடியலை இன்னமும். அதனால் அதை பாதுகாக்கிறாங்க. இப்போ கீழடி கிடைக்கிறது ஒரே ஒரு சாதாரண விஷயம். நாம் நினைப்போம் வெளியே பழசு. அந்த கீழடி கிடைத்த பொருள்களை எல்லாம் நம்ம எதுக்கு வச்சுருக்கோம்? இப்போ லண்டனில் ஒரு மியூசியம் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். அந்த மியூசியத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கோகினூர் வைரத்திலேருந்து எல்லாமே பல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம நாட்டிலேருந்து அங்கே கொண்டு போய் அங்கே அதை ஸ்டோர் பண்ணி நமக்கு இப்போ அதை அருங்காட்சியகமாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஐடியா வரும்னா, இது எப்படி வந்திருக்கணும்? 64 கலைகளாக வந்திருக்கணும், பேச்சாக வந்திருக்கணும், எழுத்தாக வந்திருக்கணும். பட் அதெல்லாம் எப்படி வந்திருக்கணும்? அது வெறும் இன்டர்பிரட்டேஷனு, பெரிய வாக்குவாதத்தில் வந்தது. இப்போ ஒருத்தவங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் எடுத்திங்கன்னா, அவர் எல்லாத்தையும் கொட்டேஷன் பண்ணுவார். வள்ளலார் என்ன சொன்னார், திருவள்ளுவர் என்ன சொன்னார், வேதாந்தம் என்ன சொன்னது, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார். அதை அப்படியே அவர் கன்வெர்ட் பண்ணி, அவர் ஆனாரா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஆகிறதுக்கு அங்கே எவிடன்ஸே இல்லை. அவர் ஆயிருந்தார்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாட்டார். சரி, ஆனால் அந்த ஆணவங்க சொன்ன விஷயம் உண்மையானா, அதெல்லாம் உண்மைன்னு தெரியுது. அந்த உண்மை எப்படி வந்திருக்கணும்? உள்ளத்தில் ஒளி உண்டாகணும்னு சொன்னால், சத்தியம் இருந்தால் தான் வாக்கில் ஒளி உண்டாகும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறது. அப்போது இந்த நாக்கு என்பது ஒரு உறுப்பு. ஆனால் அது எதாக பயன்படுதுன்னு பாருங்கள். இந்த உலகத்தினுடைய மானுடத்தை நீட்டிச்சு செய்யக்கூடிய, மானுடம் நீட்டிக்கப்படக்கூடிய அந்த கற்கால மனிதனிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எவல்யூஷன் ஆகியிருக்கோமே, எலிவேஷன் ஆகியிருக்கோமே, ஹியூமன் குரூப்பே ஆகியிருக்கோம் இல்லைங்களா? கற்கால மனிதன் எடுத்து போட்டுங்க, நியோண்டார்தால் மனுஷன் போட்டு பார்த்துங்க, இன்றைக்கி ட்ரைப்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துங்க, நீங்கள் வளர்ந்துருக்கதை பார்த்துக்குங்க. இந்த எவல்யூஷன்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அந்த எவல்யூஷனுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்குரிய ஆணிவேர் பூரா மூலம் இது தான். பட்டினத்தார் என்ற ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பார்க்கும்போது எனக்கு எல்லோரும் ஒரு பிணத்தை போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க பூரா அழுதுகிட்டு இருக்காங்க. இவர் தனியாக அழுகிறார். அப்போ கேட்குறாங்க,
அவருக்கு நீங்கள் அழுகிறீங்க, ஆனால் நீங்கள்லாம் போக போகிறீங்களேன்னு தெரியாமல் இருக்கீங்களேன்னு நான் அழுகிறேன்னு சொல்கிறார். அந்த வேர்டு வந்து அப்படியே தைக்குது. அப்படின்னா அது எப்படி வந்ததுன்றது தான் என்னுடைய ஆய்வு. அப்படி வரும்போது அது பெரிய பாண்டித்தியத்தை படித்து அப்படியே சொற்பொழிவுகளை வச்சு அப்படியே வரிக்கு வரி நெல்லை கண்ணன் மாதிரியெல்லாம் பேசி அப்படியே பாடல்களை மனப்பாடம் பண்ணி அது இது எல்லாம் பண்ணி அப்படி சொல்லும்போது அதெல்லாம் இல்லை அப்படின்றத நிரூபிக்கப்பட்டுருச்சு. பட் அது எப்படி வருது, ஏன் நிற்கிது இந்த உலகத்தில்? 1596 வரிகள் அகவல்பாவில் வள்ளலார் பேசி சொன்ன வார்த்தைகள் பூரா இன்றைக்கி நிற்கும். அப்போ தான் பார்க்குறேன், சரி இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வருமானு பார்க்குறேன். அது வேறு, இவருக்கு இந்த ஞானம் அடைந்தவருக்கு வருது. டிஎன்ஏ என்பது கன்ஃபார்ம். இது என்ன கன்ஃபார்ம்னா, ஏற்கனவே டிஎன்ஏ ஒரு என்லைட்டனிங் டிஎன்ஏ ஆகியிருக்கும். அதை முற்பிறவி பிற்புறவின்றாங்க, அதுக்குள்ளே நான் வரலை. வரிசையாக ஹெரிடிட்டியாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடியது ஒன்று தானே. டிஎன்ஏ எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனது? டிஎன்ஏ மூலம் டிஎன்ஏ மூலம் டிஎன்ஏ மூலம் டிஎன்ஏ மூலம் தானே டிரான்ஸ்ஃபர் ஆனது. இந்த இடத்துல இந்த டிஎன்ஏ பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கற்கால மனிதனுடைய மூஞ்சியை பாருங்கள், இக்கால மனிதனுடைய மூஞ்சியை பாருங்கள். கற்கால மனிதனுடைய கருப்பு உடம்பெல்லாம் இன்றைக்கி எப்படி வந்து சிவப்பாச்சு, சிவப்புலையும் வந்து ரோஸ் ஆயிட்டது கலர்ஸ். அதே மாதிரி முகம், மூஞ்சி, முகம், உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கே. ஒரே விஷயம் கலப்பினம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இடத்துல தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், அந்த எண்ணமே இல்லாத அல்லது எண்ணம் குறைந்த அமிழ்ந்த ட்ரைப்ஸுக்கு அப்படியே தான் குழந்தைகள் பிறந்துக்கிட்டே இருக்கான். இப்போவும் நீங்கள் ட்ரைப்ஸ் போட்டு பாருங்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு வந்து ஃபேஷியலாக பாடி லாங்குவேஜில் உச்சரிப்பில் எல்லாம் மாறிடுச்சு. காரணம் வேறு ஒன்றும் இல்லை, அந்த டிஎன்ஏ என்ற ஒரு விஷயந்தான் பேஸ். இப்போ அதை அப்படியே வாங்க. அப்போ அந்த ஸ்பார்க் எப்படி வருது, அந்த இன்டர்பிரிட்டேஷன்னா என்ன, அந்த காப்பிங்னா என்ன, அந்த ஹேப்பனிங்ஸ்னால் என்னான்னு ஆய்வு பண்ணும்போது தான் நமக்கு இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறது. அதுக்கு தான் சுவாமி விவேகானந்தருடைய புக்குகள்லாம் படித்து பார்த்தோன்னா, அது வந்து இப்போ சுவாமி விவேகானந்தருடைய ஆடியோஸ் பூரா பார்த்தா அவருடைய புக்கில் எழுதப்பட்டதை ஆடியோ பண்ணியிருக்காங்க. நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், எனக்கு அந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது திருவள்ளுவர் தனி, இது தனி. கர்மயோகத்தின் ரகசியங்கள் பேசுகிறாரு சுவாமிஜி. ஞான யோகத்தின் ரகசியங்கள், பெஸ்ட் கோட்ஸ் பார் பொன்மொழிகள், கோட்ஸ் பார் சுவாமி விவேகானந்தா அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அது சுவாமி வித்யானந்தா தமிழ்னு போட்டிங்கன்னா அதிலே வரும். எனக்கு வரிசையாக கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் கேட்டேன். எல்லாரும் சமத்துவம்னு பேசிக்கிட்டு இருக்கோம், சகோதரத்துவம்னு பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோம். சுவாமிஜி எப்போ சொல்லியிருக்காரு பாருங்கள், 1890 சம்திங் அமெரிக்காவில் தான் பேசியிருக்காரு. எல்லாரும் ஒன்றாவே ஒரே மாதிரியே சமத்துவம் ஆக முடியாது, அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் இன்றைக்கி வரைக்கும் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து சமத்துவம் சகோதரத்துவம்லாம் ஒரு பேஸ் பண்ணி போகிறது. ஆனால் எல்லோருக்கும் அன்பாக இருக்கணுன்றத சுவாமிஜி திருப்பி திருப்பி சொல்கிறார். அன்பு தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், கருணை தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், உண்மை தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்.
ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி சமமான ஆற்றல் உள்ளவன் ஆயிடலாம். சுவாமிஜி சொல்கிறாங்க, பார்த்தேன். இப்போ அதுதான் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னு வந்திருக்கு. வள்ளுவன் சொன்ன நுண்ணிய நூல்பல கற்பினும் அவன் தன் உண்மை அறிவே வந்து முந்துரும்னு வந்திருக்கு. அப்போ ஒரே விஷயம், சுவாமிஜிக்கு கிட்டத்தட்ட 100-120 ஆண்டுகளுக்கு முன்னால் பற்ற ஒரு விஷயம். அதே மாதிரி சுவாமிஜி சொன்னாங்க பாருங்கள், 100 இளைஞர்களை கொண்டாந்தாங்க, இந்த இந்தியாவை மாற்றலாம் சொன்னாங்கல்ல. இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் சுவாமிஜியுடைய விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்குறேன், எல்லோரும் பறந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் குழந்தைகள் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நான் வந்து இப்போ இன்றைக்கி ஏற்பட்ட எனக்கு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் எப்படின்னா, ஸ்பார்க்காக ஒரு விஷயம் எது வந்தாலும் சரி, 64 கலைகளை வந்தாலும் சரி, ஹேப்பனிங் சாஸ் நம்ம திடீர்னு சாதனம் எனக்கு திடீர்னு படுதுன்னு சொல்கிறீங்கல்ல, இதுதான் இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு நான் சொல்கிறேன். இது டிஎன்ஏவோட கலந்தது. இன்ட்யூஷன் சொன்னாலும் இது வந்து ஒன் வே ஆஃப் ரீப்ரோக்ராமிங் த டிஎன்ஏ தான். ஸோ இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்பார்க்கு தான் கண்ணும். அப்போ இப்போ எனக்கு என்ன ஐடியா வருதுன்னா, அந்த ஸ்பார்க்லேயே வாழ்ந்துடலாமா? ஸ்பார்க்கு ப்ளஸ் செயல்படும் போது உண்மை, அன்பு, கருணை ஒன்று வருது. இப்போ இவங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுதுன்னா அதை ஸ்பார்க்கில் சொல்லிக் கொடு, ஆனால் உண்மையாக சொல்லித்தர. அதை இப்போ நிறைய கான்சியஸ்னஸ் அப்படின்றாங்க அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. சரி, அதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் இதை சந்திக்கிறேன்.